சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பற்றி யாரை பற்றி பார்க்க போகிறோம்? ஒரு ஆர்மி ஆஃபீஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கார்கில் போகும்போது வீரமரணம் அடைந்த இந்திய தரைப்படையின் புகழ்பெற்ற அதிகாரியாக இருந்த படாலிக் நாயகன் அப்படின்னு சொல்லப்படுற களபதி மாரியப்பன் சரவணன் அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம சோஷியல் ஆக்டிவிஸ்டில் பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த ராமேஸ்வரத்தில் பிறந்தார். நமது திருச்சி மாவட்டத்தில் பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடித்தவர் அவர். நாட்டு நலப்பணி திட்டத்திற்காக சான்றிதழ் வைத்திருப்பவராகவும் இருந்தார். இந்திய அமைதி காக்கும் படையில் பணியாற்றினார். இவரது தந்தை பெயர் லெப்டினன்ட் கர்னல் ஆதி மாரியப்பன். சரவணன் இந்திய இராணுவ படையில் லெப்டினன்டாக பணியாற்றினார். இவர் எப்படி நம்ம நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்தார் என்று பார்க்கலாமா? இவரது பணி தொடங்கும் போது கார்கில் போர் அசாமில் இருந்தது. இவரையும் இவர் படையையும் ஜம்மு காஷ்மீர் செல்லுமாறு இவரது தலைமை அதிகாரி உத்தரவிட்டார். மே 28, 1999 இரவில் சரவணனுக்கு படாலிக் பகுதியில் உள்ள 14,229 அடி சுமார் 4,337 மீட்டர் உயரத்தில் நன்கு பாதுகாக்கப்பட்ட பாகிஸ்தான் நிலையை கைப்பற்றும் பணி கொடுக்கப்பட்டது. இவரும் இவர் ஆட்களும் நமது இந்திய நேரத்தில் 4 மணி அளவில் தாக்குதலை தொடங்கினர். பீரங்கிகளாலும் தானியங்கி இயந்திரங்களாலும் தாக்கினர். சரவணன் எதிரிப்படைக்கு ஒரு ராக்கெட் லான்ச்சரை வீசினார். அது எதிரிப்படையில் 2 எதிரிகளை கொன்றது. போரின் போது இவர் குண்டடிப்பட்டு காயமடைந்தார். ஆனால் சண்டை தொடர்ந்தது. அதிகமாக இந்திய வீரர்கள் அடிபட்டதால் இவரை பின்வாங்குமாறு இவரது கட்டளை அதிகாரி உத்தரவிட்டார். மேலும் 2 ஆக்கிரமிப்பாளர்களை கொன்றார். இந்த முறை இவருக்கு தலையில் குண்டு பாய்ந்து 6 மணி அளவில் இறந்தார். சரவணனுக்கு மரணத்திற்கு பின் வீர சக்கரம் வழங்கப்பட்டது. இந்த விருதை இந்திய குடியரசுத் தலைவர் KR நாராயணன் அவர்களால் இவரது தாயாருக்கு வழங்கப்பட்டது. வீழ்ந்தாலும் விதையாக மீண்டும் முளைப்பேன் என் நாட்டைக்காக என ஒவ்வொரு இராணுவ அதிகாரியும் நமக்காக எல்லையில் பாடுபடுகின்றனர். அதை எண்ணி நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நன்றி.